சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகணுன்னாலே எனக்கு ராஜ மரியாதை ஃபீலிங் தர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன். எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. என்னை உட்கார வச்சு ரெட்டை ஜடை போட்டு ரிப்பன் பின்னி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து நான் ரெடி ஆகணுனோ இல்லையோ எங்கள் அம்மா தான் வேக வேகமாக ரெடி ஆவாங்க. நான் கடகடன்னு ரெடி ஆவேன். எங்கள் அம்மா என் பின்னாடியே வந்து இந்த ஒரு வாய் சாப்பிடு இந்த ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு என் பின்னாடியே ஓடியாந்து எனக்கு ஊட்டுவாங்க. ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆஃபீஸ் போனால் கூட எங்கள் அம்மா எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாம்மா, கிளம்பிட்டியாம்மா, போயிட்டியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது அம்மா நமக்காக எவ்வளோ ஓடினாங்க அப்படின்னு. இப்போல்லாம் நம்மளுக்கான வேலையை நம்மளே தான் செஞ்சுக்கணும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பக்கத்தில் இருந்து கவனிச்சிக்க நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நம்மளே தான் செஞ்சுக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அது நம்மளுக்கு நம்மளே தான் சொல்லிக்கணும். நம்மள அவ்வளோ அக்கறையாக அம்மாவை தவிர வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது. சின்ன வயசில் அம்மா ஊட்டி விட்ட ஒவ்வொரு வாய் சாப்பாட்லேயும் அவ்வளோ அன்பு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் யாரெல்லாம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.